பிறகு ஐயா வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஆமென். మన వసనం కాలువలకు దీవం పాదికి వెలిచిమాయికి అని சொல்லி கர்த்தாவே మన வசனம் ஏசப்பா சம்மட்டி போல எங்கள் பாய்மொழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா ஆபிரகாமோடு தாவீதோடு நீர் பேசினேன் கர்த்தாவே, எங்களோடும் பேசும் ஏசப்பா. எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீர் பேசும் ஆண்டவரே, பரிசுத்தாவியானவர் ஏசப்பா, நீர் இந்த இடத்தில் உடாவி கொண்டிருக்க அதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமது வார்த்தையும் கிடைக்கும் ஏசப்பா. நாங்கள் நடந்து ஏசப்பா அதன் பாதை நடக்க கிருபை பாராட்டுங்க. ஏசு நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகலாம். தேவாதி தேவனுக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாகட்டும். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர், அவருக்கே எல்லா ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாயிருக்கட்டும். இன்றைய நாளில் மத்தியிலே செய்தி அளிக்கும்படியாய் வாய்ப்பு தந்ததான பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் சபையார் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு கூடுகையிலும் ஒவ்வொரு பரிசுத்த ஓய்வு நாளிலும் தேவனுடைய பாதத்தில் வந்து ஆண்டவருடைய ஆலோசனைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமானது, நன்மையானது. தேவன் அதன் வழியாய் நம்மை நன்மையினாலே நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஐயா சொன்னது போல அடுத்த வாரத்தில் 2வது சனிக்கிழமை நம்ம தேவ ஊழியர்கள் ஐயாவும் நானும் இணைந்து நடத்துகிறதான பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் இருக்குது. அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. அது மாத்திரமில்லை, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டையில் ஐயாவும் நானும் அங்கே ஊழியர் கூட்டம் நடத்த செல்லுகிறோம். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 நாள் ஐயா வர முடியாது. 5 நாள்லாம் ஐயா வர முடியாது. ஸ்தோத்திரம். அதுக்கு நான் செல்லுகிறேன். அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. தேவன் நம்ம ஊழியர் கூடுகையை ஆசீர்வதித்து வருகிறார். ஊழியர் கூடுகையாக இருந்த நம்முடைய ஐக்கியம் சேர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க, ஊழியர்கள் சேர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க, அது ஒரு செனாடாக ஒரு பெரிய கூட்டமாக மாறினது. இப்போ 300 பேர் கொண்ட குழு இப்போ 1000 பேர் கொண்ட குழுவாக மாற்றப்பட போகிறது. சின்னவன் 1000. அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய தமிழ்நாட்டில் 500 பாஸ்டர் ஃபெல்லோஷிப் இருக்குது. அந்த தலைவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்த போகிறோம் ஐயாவும் நானும். அதில் 500 பாஸ்டர் ஐக்கியத்தின் தலைவர்கள் வந்தாலும் அவர்கள் 2 பேரை வந்து 1000 பேர் ஆயிரும். அல்லேலூயா. அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தும்படியாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தி அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இது எதனால் முடிகிறது என்று சொன்னால், கூடி ஜெபிக்கிறதுனால முடிகிறது. அல்லேலூயா. இந்த காரியங்களுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமாய் சோதரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி அற்புதம் செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய இந்திய தேசம் ஆண்டவர் ரட்சிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம். நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சபைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா, ஜனங்களை ரட்சிக்கும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாச பிள்ளைகள் எல்லா வீடுகளும் தேவ ஆசீர்வாதத்தினால நிரம்பும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் திருச்சபையிலிருந்து சிஸ்டர் ஜெயா அவர்களுடைய வீட்டு கூட்டம் வைத்திருந்தாங்க. நான் தான் வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணினா நான் என்னால் முடியல, சில தடைகள் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் பிசாசு தடுக்கிறத ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வைராக்கியமாக இருந்தேன். எப்படியாவது அவங்க வீட்டில் போய் கால் வச்சு ஜெபிச்சிடணும், கூட்டம் முடிகிறதுக்குள்ளே போயிடணும் அப்படின்ட்டு அயனாவரம் ஜெபம் முடித்து ஈஸியாக ஜெபம் முடித்து வர்ற வழியில் சரி நிறைய தடையாகி வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிட்டு. ஆனால் நைட்டு 9 மணிக்கு மேலே தான் நான் வந்து அவங்க வீட்டில் சேர்ந்தேன். ஆண்டவர் கிருபையாய் எஸ்ஐயா 41 10வது வசனத்திலிருந்து அந்த 16வது வசனம் வரைக்கும் அவர்களுக்கு தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்ததான வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்க ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். அருமையான அவருடைய குடும்ப தலைவரை, அந்த வீட்டின் தலைவரை சந்திக்க தேவன் கிருபை செய்தார். இந்த ஆலயத்தில் நான் 5 வருஷமாக 6 வருஷமாக வர்றேன். ஆனால் அவங்க வீட்டையாவை அன்றைக்கி தான் பார்த்தேன். அல்லேலூயா. நல்ல அன்பு சகோதரர், நல்ல பழக்கமானவர் போல என்னிடத்தில் அவ்வளவு அழகாக ஃப்ரெண்ட்லியாக அன்பாக பேசினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆலயத்துக்கு வாரையா, இனி நான் வருவேன், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கல்ல, நான் கண்டிப்பாக வருவேயா அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை பெரிய வார்த்தை. அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார், வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆமாம், அருமையான சகோதரி நல்ல ஊழியங்களில், துண்டுப்பிரதி ஊழியங்களில் ஈடுபடுறாங்க. ஜெபக்கூட்டங்களில் நல்ல பயன்படுறாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் ஸ்தோத்திரம் நம்ம தையல் பயிற்சியில் நல்ல சாட்சியெல்லாம் சொன்னாங்க. அப்படி நிறைய ஆண்டவருடைய காரியத்தில், ஊழியத்தில், சபை காரியங்களில் ஈடுபட்டு அவர்கள் ஜெபிக்கிறவர்கள். அவர்கள் வீடு எப்படி இருக்கும், அவருடைய குடும்பம் எப்படி இருக்கும்னு கடந்த நாட்களில் சென்று பார்க்க கிருபை செய்தார். அல்லேலூயா. நீங்கள் அந்த வசனத்தை வீட்டில் போய் கூட எடுத்து வாசிங்க. எஸ்ஐயா 41 10லிருந்து 16 வரைக்கும். அது உங்களுக்கும் சொந்தமானது. அல்லேலூயா. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயமாய் தருகிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்கள். தொடர்ந்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற ஒரு வசனத்திற்கு போவோம். நாம் நிரந்தரமாக ஒவ்வொரு மாதமும் தலைப்பாக வைத்து வருகிற யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்போ 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் கர்த்தர் செய்கிறார் என்ற தலைப்பிலே, பெரிய காரியங்கள் செய்கிறார் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து வருகிறோம். இதில் 100 பிரசங்கங்கள் இருக்கிறது. எத்தனை பிரசங்கங்கள் இருக்கிறது? 100 பிரசங்கங்கள். நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய தேவனுக்கு அனுமதி கொடுப்போம். நாமும் பெரிய காரியங்களை செய்வோம். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து செய்வார். ஆமாம், எண்ணி முடியாத அதிசயம், எண்ணவே முடியாது. நிறைய அதிசயம் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். முடியாத காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஆமென். ஸ்தோத்திரம். அதிலே இன்றைக்கு நாம் தியானத்துக்காக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை ஏற்கனவே நாம் அதை தியானித்து இருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் அதிலிருந்து வேறு ஒரு பகுதியை, வேறு ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தர ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. அப்போ இது என்ன சொல்லியிருக்குன்னா, தேவனுக்கு விருப்பமாக இருக்கணும்னா விசுவாசமாக இருக்கணும். அப்படி இருந்தா உங்களுக்கு அநேக காரியங்கள் கூடும், கைகூடி வரும். அல்லேலூயா. ஆமாம்,
தேவனுக்கு பிரியமாய் இருக்க கூடும் காரியம் என்ன? விசுவாசத்தோடு இருப்பது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற விஷயம், நாம் விசுவாசத்திலே பெருக வேண்டும், வளர வேண்டும், விருத்தி அடைய வேண்டும். விசுவாசத்திலே நாம் இன்னும் ஒரு படி தேவனை கிட்டி சேர வேண்டும். நாம் இருக்கிற விசுவாசத்தோடு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். மீண்டுமாய் எபிரேயர் 11:6 பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இது அப்படியே ஆப்போசிட்டா எடுத்து போடுங்க, வேற மாதிரி யோசிங்க. இதே வசனத்தை வேற மாதிரி யோசிங்க. விசுவாசத்தோடு இருக்கிறது தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடும் காரியம் அப்படி சொல்லணும். விசுவாசத்தோடு இருக்கிறது தேவனுக்கு பிரியமாயிருக்கும் கூடும் காரியம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. விசுவாசத்தோடு இருந்தால் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடும் காரியம். அதே வசனம்தான். அதுல ஏகப்பட்ட கோடிக்கணக்கான அர்த்தங்கள் இருக்கிறது. அதுல ஒரு பகுதி இது. விசுவாசத்தோடு இருந்தால் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடும் காரியம். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு தேவனுக்கு பிரியமாயிருக்கிற ஒரு காரியத்தை நமக்கு இங்கே கற்றுத்தருகிறார். எதன் வழியாய் கற்றுத்தருகிறார்? விசுவாசத்தின் வழியாக. அல்லேலூயா. விசுவாசத்தின் வழியாக. ஆமென். வரங்கள்ல ஒரு வரம் என்ன வரம்? விசுவாச வரம். ஆமென். கனிகள்ல ஒரு கனி என்ன கனி? விசுவாச கனி. அல்லேலூயா. விசுவாச கனி எங்க இருக்குது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல எத்தனாவது கனி? அதை சொல்லுங்க. விசுவாசம் எத்தனாவது கனியாக இருக்கிறது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அந்த இதை எடுத்து வாசிங்க. ஆவியின் கனியோ, எடுத்தவங்க சீக்கிரமா வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு 1, சந்தோஷம் 2, சமாதானம் 3, நீடிய பொறுமை 4, தயவு 5, நற்குணம் 6, விசுவாசம் 7வது கனி என்ன கனி? 7வது சுவை என்ன சுவை? விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த விசுவாசத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். வரங்கள்ல 9 வரங்கள். வரங்கள்ல ஆவியிலே ஞானத்தை போதிக்கும் வசனம், ஆவியிலே அறிவை உணர்த்தும் வசனம், ஆவியிலே பற்பல பாசைகளை பேசுதல், ஆவியிலே வியாக்கியானம் பண்ணுதல், விசுவாசமாகிய வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி. 9 வரங்கள்ல ஒரு வரம் என்னது? விசுவாசம். அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, இந்த கனி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும், இந்த வரம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும். அப்படி இருந்தா தேவனுக்கு விருப்பமாய் இருக்க முடியும், தேவனுக்கு விருப்பமுள்ள மனிதனாய் இருக்க முடியும். அல்லேலூயா. தேவனுக்கு விருப்பமுள்ள மனிதனாய் இருந்தால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளோடு தேவன் எப்படி இருந்தார்? விருப்பமாய் இருந்தார். தேவன் விரும்புகிறவராய் இருந்தார். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னதுன்னா, தேவன் அன்பு கூறுகிறவராக இருந்தார். தேவன் அவர்கள் மீது காதலுடையவராய் இருந்தார், மிகுந்த பாசம் உடையவராய் இருந்தார். யாரு? தேவன் ஆதாம் ஏவாளோடு அவ்வளவு விசுவாசத்தோடு, அவ்வளவு அன்போடு, பாசத்தோடு இருந்தார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம்மை நேசிக்கிறார், தேவன் நம்மை அன்பு கூறுகிறார், நம்மை விரும்புகிறார். இங்க பாருங்க, விசுவாசம் இருந்தா தான் ஆண்டவர் நம்மிடத்துல என்ன இருக்கும்? ஸ்தோத்திரம். விருப்பமாய் இருக்கிற காரியம் கூடும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அவர்களோடு இருந்த வரைக்கும் நல்லா சாப்பிட்டாங்க, நல்ல தோட்டத்தில் காற்று வாங்கினாங்க, நல்ல ஏசி மாதிரி இருந்த அந்த தோட்டத்தில் குளிர்ச்சியான அந்த வேளையில் தேவன் அவர்களோடு பேசினார், ஆண்டவர் சத்தத்தை கேட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் அந்த விருப்பமாய் இருக்கும்போது மட்டும்தான்
ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும். நாம் தேவனுக்கு விருப்பமாக இருக்கணும், தேவனுக்கு அன்புள்ளவர்களாக இருக்கணும். 10 கட்டளையில 5 கட்டளை ஆண்டவரை சார்ந்தது, 5 கட்டளை நம்முடைய சகோதரத்தில் அன்பாய் இருப்பதை சார்ந்தது. அல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. 10 கட்டளையில ஃபர்ஸ்ட் 5 என்னவா இருக்கிறது? தேவனை சேவிக்கிற, தேவனுக்கு கீழ்ப்படுகிற, தேவனை சார்ந்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்டளைகளாக இருக்கும். அடுத்த 5 நாம் பிறனிடத்தில் அன்பாய் இருப்பதை காட்டுகிறதாக இருக்கும். அதிலே அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் விருப்பத்தை, தன்னுடைய லவ், நம்முடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு தாய் பிள்ளை போல பாசமுடையவர்களாக நாம் தேவனிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உரிமையாக்கப்படும். அல்லேலூயா. உலகமும் அதனுடைய குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, உலகமும் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது. ஆமென். அல்லேலூயா. ஆகையினாலே தான் விசுவாசத்தோடு இருந்தால் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடும் காரியம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தோடு இருந்தால், சத்தமா சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடும் காரியம். அல்லேலூயா. ஆமா, தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாயிருந்தால் அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்கள், அநேக சுகம் நமக்கு இருக்கும். ஸ்தோத்திரம். அநேக மேன்மைகள் நமக்கு இருக்கும். நான் ஒரு தவறு செய்தால் என்னை ஸ்தோத்திரம் தண்டனை விடாது. அந்த தவறுக்கு ஆண்டவர் என்னை தண்டிப்பார். அல்லேலூயா. பிள்ளைகள் தவறு செய்தால் பெற்றோர் விட மாட்டாங்க. இப்போ நம்ம பிள்ளை, ஒரு குழந்தை 2 வயசு வச்சுக்காங்க, நம்ம குழந்தை 2 வயசுன்னு வச்சுக்காங்க. தெருவில் போய் மண்ணெல்லி சாப்பிட்டா நம்ம விடுவோமா? என்ன செய்வோம்? ஒரு சின்ன பிச்சு எடுத்து அந்த மண்ணெல்லி திங்கிற கையில் 2 போடு போடுவோம். இந்த கையில் தான் மண் தின்னுச்சு அப்படின்னு அதில் 2 அடி. ஏன்னா அதுக்கு தண்டனை. அல்லேலூயா. மண்ணெல்லி திங்கிறத பெற்றோர் என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு பூச்சி உருந்துட்டு போவோம், அந்த பூச்சியை பிடிச்சி வாயில் வச்சிடும். அதுக்கு தெரியாது, சின்ன குழந்தைக்கு தெரியாது இல்லை. மண்ணும் அதுக்கு பண்ட மாதிரி, பூச்சியும் அதுக்கு தென்பட்ட மாதிரி, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அது பாட்டில் எடுத்து தின்னும். ஆனால் அது தப்பு. உடனே பெற்றோர் ஒரு குச்சி எடுத்து அந்த பிள்ளை கையில் 2 தட்டு தட்டி, இது சாப்பிடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு தண்டிக்கிறாங்க. இதே மாதிரி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில தெரியாத காரியங்களை நமக்கு சில தண்டனை மூலமாக நம்மை சரிப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு வருகிற சோதனைகள், விசுவாச சோதனைகள், விசுவாச பரீட்சைகள், சில காரியங்களில் உங்களுக்கு சோர்வுகள், மன தளர்ச்சிகள், கஷ்டங்கள் வரும்போது நீங்கள் துக்கப்படக்கூடாது. எனக்கு ஏன் இது வந்துச்சு, எனக்கு ஏன் இது நடந்துச்சு, எனக்கு ஏன் இது உண்டாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தில் அநேகர் நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள், அநேகர் ஜெயம் பெற்றிருக்கிறார்கள், அநேக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நாமும் என்ன செய்யணும்? வெற்றி பெற வேண்டும். அல்லேலூயா. ஜெயம் பெற வேண்டும். நாமும் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்ற நற்சாட்சியை பெற வேண்டும். நற்சாட்சியோடு வாழ்வது ரொம்ப கஷ்டங்க. கெட்ட சாட்சி சீக்கிரம் வாங்கிடலாம், சீக்கிரத்தில் கெட்ட பேர் வாங்கிடலாம். ஆனால் நல்ல பேரும் உடனே கிடைக்காது, அதுக்கு பல நாள் ஆகும். ஒரு விசுவாசியை இவர் நல்ல விசுவாசின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அவங்க சண்டை போடுறவங்களா இருந்தால் அவங்ககிட்ட போய் இவங்க நல்ல விசுவாசின்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன சண்டை போடுறவங்களா இருந்தால் தெரு முழுசு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு அலையிறவர்கள் நல்ல விசுவாசின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லிட முடியாது. அப்போ அவங்க அதிலிருந்து ஒவ்வொரு காரியத்திலையா விடுபட்டு அவர்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி, அன்பின் மேல் அன்பின், பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை பெற்று 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 அவர்கள் நற்சாட்சியை சுதந்திரிக்க வேண்டும். ஆமென். அந்த நற்சாட்சி பட்டியலில் நம்ம பேர் வரணும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். ஆமென். சாட்சி உள்ளவர்களாய் மாற வேண்டும்.
இதில் வேதத்தில் அந்த 11ஆம் அதிகாரத்தில் 21 பேருடைய பேர் இருக்குது. எத்தனை பேருடைய பேர் இருக்குது? 11ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 21 பேர் இருக்குது. இதில் நற்சாட்சி பெற்றவர்களுக்கு அவர்கள் தேவனுக்கு விருப்பமாயிருந்து பெரிய காரியங்களை பெற்றிருக்கிறார்கள். எண்ணிலடங்கா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை பெற்றிருக்கிறார்கள். அதில் ஒரு 2 பேரை 3 பேரை நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசமாக இருந்தால் எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசமாக இருந்தால் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடும் காரியம், தேவனோடு சஞ்சரிக்கும் காரியம், தேவனோடு வாழும் காரியம், தேவனை வைத்து வெற்றி பெறும் காரியம். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டணுமே. அல்லேலூயா. ஆமென். நல்ல வார்த்தைகள் வரும்போது கரங்களை தட்டி ஆமென் சொல்லும்போது தேவன் அதை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ஆமென். ஆமென் சொல்லுவோம். முதலாவதாக ஒரு மனிதரை பார்ப்போம். சூத்ரம். எபிரேயர் 11:39 வாசிக்கும் போது இவர்கள் எல்லாரும் விசுவாசித்தார்கள், நற்சாட்சி பெற்றார்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டுச்சு, ஆனா அது அவர்கள் கிடைக்கல. அப்ப நமக்கு என்ன சொல்ல வர்றாரு? அவங்க நற்சாட்சி பட்டாங்க, ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அவங்களுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. ஆனால் நமக்கு கிடைக்கும். நமக்கு மட்டும் ஏன் கிடைக்கும், அவங்களுக்கு மட்டும் ஏன் கிடைக்கல? அவர்கள் ஆடு மாடு புறா இரத்தத்தினால் அவர்கள் பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டது. நம்ம அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவர்களை விட மேன்மையான ஸ்தானத்தில் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. சொந்த இரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டு கொண்டு வெளியேறப்பட்ட பிள்ளைகளாக நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வானத்தை பூமியை உலகத்தில் உள்ள சகல காரியங்களை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு எண்ணிக்கையான பணமே கிடையாது. கோடி கோடி ரூபா அதற்கு சமமானது கிடையாது. அது வாங்கவே முடியாது. அவ்வளவு விலையேறப்பட்ட ரத்தம். அந்த ரத்தத்தினால நம்ம வாங்கி சுத்திகரித்து நமக்கு உயர்ந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அவர் இருக்கும் ஸ்தானத்தில் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் பரலோகத்தில் இருப்பது போல நம்மையும் அவருடைய பரம சபையாகிய தேவ சன்னிதானத்திலே வைத்திருக்கிறார். நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஆமென். இங்கு எப்படி நம்ம இருக்கிறோமோ அதுபோலதான் பரலோகத்திலே நாம் இருக்க போகிறோம். மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆர்ப்பரிப்போடு இருக்க போகிறோம். வாசியுங்கள். 11:39. இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணாகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கு என்று முன்னதாக நியமித்தார். அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னுக்கூட்டியே விசேஷித்த நன்மையை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா, நியமித்து வைத்திருக்கிறார். அப்போ நம்ம விசேஷித்த நன்மையை அவரிடத்தில் பெற இருக்கிறோம். அது என்னன்னு நமக்கு தெரியாது. நமக்கு வரும்போது தான் அது தெரியும். அல்லேலூயா. அது அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியாது. அதற்கு ஒரு பதிலே சொல்ல முடியாத நன்றி இழந்த இருதயம் நமக்கு அப்போ வரும். அல்லேலூயா. அது எப்படி வரும்னா கண்ணீராக கூட வரும். அல்லேலூயா. தேவன் இத்தனை பெரிய காரியத்தை செய்தாரே என்று சொல்லி நம்முடைய கண்களில் என்ன வரும், கண்ணீர் வரும். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அதில் பாருங்க, வாசிங்க தொடர்ந்து. சாத்ராக் மேஷாக் அதில் வருதா பாருங்க. சோதரா எடுத்துட்டீங்களா? 32ல வாசிங்க. 32. யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை
சாத்ராக் மேஷாக் வருது பாருங்க. 32. பின்னும் நான் நான் என்னையா சொல்ல போறேன் பாருங்க. என்ன பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் பாருங்க. கிதியோன், பாராக், சிம்சோன், தாவீது, சொல்ல வேண்டுமானால் காலமே காணாதான். இந்த வருஷம் முழுசு 365 நாளும் காணாதான். அவ்வளவு பெரிய அதிசயங்கள், அற்புதங்கள், மேன்மைகள், விசுவாச கிரியைகளை அவர்கள் வாழ்க்கையை செய்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை செய்தார்கள், நீதியாய் நடந்தார்கள். இப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும்? நீதியாய் நடக்கணும். எல்லாரும் அநியாயமா நடப்பாங்க, ஆனா நாம நீதியா தான் நடக்கணும். எல்லாரும் அநியாயமா செயல்படுவாங்க, ஆனா நாம நீதியா தான் செயல்படணும். எல்லாரும் அநியாயமா பேசுவாங்க, நாம நீதியா தான் பேசணும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கார். தொடர்ந்து வாசிக்கும் போது வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரகத்தை அவித்தது யாரு? அல்லேலூயா. யாரெல்லாம் சொல்லுங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அக்னியின் உக்கிரகத்தை. என்ன நடந்துச்சு அவங்களுக்கு ஏன் தண்டனை கொடுத்தாங்க? அந்த ராஜ்யம் ஏன் தண்டனை கொடுத்துச்சு? எதுக்கு அவங்கள தீயில தூக்கி போட்டாங்க? அவங்க விசுவாசமா தானே இருந்தாங்க, அவங்க தெய்வத்தை தானே கும்பிட்டாங்க. ஏன் அவங்கள தூக்கி தீயில போட்டாங்க? அந்த காலத்துல ராஜாவை மட்டும், அவர் சிலையை மட்டும்தான் என்ன செய்யணும்? வணங்கணும். யாரை வணங்கக்கூடாது? கர்த்தரை, ஆண்டவரை வணங்கக்கூடாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு ஒரு சட்டம் போடாங்க, இயேசுவை வணங்கக்கூடாது, முதலமைச்சர் ஸ்டாலினை மட்டும்தான் வணங்கணும், பிரதமர் மோடியை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வணங்கணுமா? அந்த காலத்தில் அப்படி நடந்திருக்கு. ராஜாவை மட்டும்தான் என்ன செய்யணும்? வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க. ஆனால் 3 பேர், யாரெல்லாம்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவர்களை குறித்து ஒரு வசனத்தை வாசிங்க. தானியேல், சோதரம் 1:7 வாசியுங்கள். 1:7 வாசிங்கள். நிறைய வசனத்தை நம்ம கடகடன்னு வாசிட்டு போயிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வேதாகமத்தை திறந்து பிரதானிகளின் தலைவன் தானியேல். தானியேலுக்கு என்ன பேரா? பெல்சாஸ்தார். ஆமாம், பெல்சாஸ்தார். தானியேலுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? பெல்சாஸ்தார். எனக்கு என்ன பேரு? ஜெபராஜ், ராஜையா சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு. என்ன பேர்? ஓம் சரவண பகவான். அதே மாதிரி தானியலுக்கு ஒரு பேர் இருந்துச்சு. என்ன பேர் இருந்துச்சு? பெல்சாஸ்தார்னு ஒரு பேர் இருந்துச்சு. தானியேல். அடுத்து ஆனனியாவுக்கு சாத்ராக்னு பேரு, மிஷாவேலுக்கு மேஷாக்குன்னு பேரு, அசரியாவுக்கு அபேத்நேகோ என்று பேர். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு பேர் இருந்துச்சு. என்ன பேர் தெரியுமா? ஆபிரகாமுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு. என்ன பேரு? ஆபிராம். ஆபிரகாம் இருந்துச்சு. அவன் ஆபிரகாமாய் மாற்றப்பட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள், கோடியான அற்புதங்கள், எண்ணிலடங்கா அற்புதங்கள், ஒன்றுமில்லாத இருந்தால் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் மாறினான். அல்லேலூயா. யாக்கோப்புக்கு ஒரு பேர். என்ன பேரு? யாக்கோப்பா இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன பேர் வந்துச்சு? இஸ்ரேலாய் மாற்றப்பட்டார். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த 3 பேருக்கும் பெயர்கள் மாற்றப்பட்டு அவர்கள் தேவனுடைய விசுவாசத்திலே அவர்கள் உயர்ந்தவர்களாக மாறினார்கள். ஸ்தோத்திரம். அக்னியை என்ன செய்தார்கள்? அவிழ்த்து போட்டார்கள். அக்னி அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. எல்லாரையும் அழித்து கொள்ளும் அக்னி, எல்லாரையும் அழித்து சாம்பலாக்கும் அக்னி, எல்லாரையும் சுட்டெரிக்கும் அக்னி தேவ மனிதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அடுத்து ஒரு வேத வசனத்தை வாசியுங்கள். 2:49. தானியேல் 2ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 2:49. வேகமாக வாசியுங்கள்.
தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேசாக்கையும் ஆபேத் நேகோவையும் மாகாணத்துக்கு காரியங்களை விசாரிக்கும் விசாரிக்காரனாய் வைத்தான். அல்லேலூயா. தானியேல் பேச்சை கேட்டு சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோவை என்னவா மாத்தினாங்க? விசாரிப்புக்காரனாய் வைத்தான், விசாரிக்கிறவனாய் வைத்தான். விசாரிக்கிறவனா யாரா இருந்திருப்பாங்க? யாரா இருந்திருப்பாங்க? சும்மா ஒரு இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ற மாதிரி யாரா இருந்திருப்பாங்க? முன்னாடி தலைமையில யார் இருக்கா? தானியேல் இருக்கிறான். தலைமையில யார் இருக்கா? தானியேல் இருக்கான். அது என்ன பதவின்னு வச்சுக்கலாம். தானியேலின் பதவி என்ன பதவி? பிரதமர். என்ன பதவி? பிரதமர் பதவி. இப்போ அவனுக்கு கீழே என்ன யாரெல்லாம் இருக்கிறாங்க? அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அமைச்சர்கள் என்ன அமைச்சர்கள்? உள்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர். இவங்க தான் எல்லாத்தையும் விசாரித்து தேசங்களில் இருக்கிற காரியங்களை சிறப்பாக செய்கிறாங்க. இப்போ இவங்களாம் யாராக இருந்திருக்கக்கூடும்? ஒரு அமைச்சர்களை போல இருந்திருக்கக்கூடும். அல்லேலூயா. யாரு? சாத்ரா மேசாக் ஆபேத்நேகோ. ஏன் இவர்களுக்கு இந்த மேன்மை கிடைத்தது? தானியேலுக்கு ஏன் அந்த மேன்மை கிடைத்தது அப்படின்னு சொன்னா, விசுவாசத்திலே இவர்கள் தேவனுடைய மகிமையை கண்டார்கள் என்பதை குறித்து அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்கு தேவன் கொடுத்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்டு வரப்பட வேண்டும், பிரதிபலிக்கப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலும் பலிக்க வேண்டும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாச பரீட்சையில நம்ம என்ன செய்யக்கூடாது? தோற்று போகக்கூடாது, ஜெயம் பெற வேண்டும். ஆமென். விசுவாச சோதனையிலே நாம் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறாவிட்டால் நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த மேன்மைகள், ஆசீர்வாதங்கள் கிடையாது. ஜெயம் பெற்றவர்கள் தான் அவரோடு கூட நடக்க முடியுமா? வேதவசனம் சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தான் என் கூட என்ன செய்வான்? நடப்பான். அந்த வசனம் எங்க இருக்கு? ஜெயம் கொண்டவர்கள் என் கூட நடப்பாங்க அப்படின்னு அந்த வசனம் எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை 4ஆம் வசனம். எவனோ தரிப்பிக்கப்பட்டு இருந்து அந்த ஜெயம் கொண்டவர்கள் பாத்திரவான்களானபடியால், அந்த வசனத்தை வாசிங்க, அதிலே தான் இருக்குது 3லே. எவனோ அது இல்லை, அதே தான். எத்தனாவது வசனம் சொல்லுங்க? 3ல் 5வது வசனம். தரிப்பிக்கப்படும் அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் என் நாமத்தை அறிக்கையிடுவேன். 4 வாசிங்க. உண்டு. பாத்திரவான்களானபடியினால், கர்த்தருடைய பாத்திரமானபடியினால், கர்த்தருடைய பிள்ளைகளானபடியினால், கர்த்தருடைய பரிசுத்தவான்களானபடியினால், கர்த்தருடைய விசுவாசிகளானபடியினால் என்னோடு கூட நடப்பார்கள். யார் சொன்னது? ஆண்டவர் சொல்றார். அவரோடு கூட நடப்போம். நம்ம எல்லாரும் யார் கூட நடப்போம்? ஏசப்பா கூட நடப்போம். தனியா நடக்க மாட்டோம். நம்ம எங்க போனாலும் நம்ம எப்படி நடக்க மாட்டோம்? தனியா நடக்க மாட்டோம். நம்ம கூட ஆண்டவர் கூட நம்ம நடப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தேவனோடு கூட நடந்தார்கள். மற்றவர்கள் எல்லாரும் ராஜாக்களோடும் பிரதானிகளோடும் மற்றவர்களோடும் சேர்ந்து நடந்தாங்க. ஆனா இவர்கள் மாத்திரம் தேவனோடு கூட நடந்தார்கள், விசுவாசத்தோடு நடந்தார்கள். அவர்கள் விசுவாசம் இல்லாமல் நடந்தார்கள், இவர்களோ விசுவாசத்தோடு. இப்ப நமக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்படுது. என்ன பட்டம்? விசுவாசிகள். யாருக்கு விசுவாசிகள்? இயேசுவுக்கு விசுவாசிகள். அல்லேலூயா. இயேசுவுக்கு விசுவாசிகள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தருடைய விசுவாசிகள், விசுவாச பிரமாணத்தை உடையவர்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிறவர்கள், விசுவாசத்திற்கு பங்காளிகள்,
நம்பிக்கை, விசுவாசம் என்பது நமக்குத்தான் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த சாத்ராக் மேஷாக் அந்த வசனத்தை வாசியுங்கள். 42, 49. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் போதும். 3:7, 3:12. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் தூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. ராஜாவாகிய உம்மை மதிக்கல. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் உண்டாக்கின சிலையை வணங்காமலும் நீர் வணங்குகிற தெய்வத்தை வணங்காமலும் போய்விட்டார்கள். நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் ஒரு சிலை கட்டினீர்ல, ஒரு சிலை, அந்த சிலையை அவங்க என்ன செய்யல? பணிந்து கொள்ளல. அப்போ நம்ம சிலையை என்ன செய்யக்கூடாது? சாத்ராக் மேஷாக் பணிந்து கொள்ளலை. சிலையை என்ன செய்யல? கும்பிடலை, வணங்கலை, பணிந்து கொள்ளலை. நம்ம ஏன் நம்ம சர்ச்சில் சிலை வைக்கல? பணிந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. நம்ம சபையில் நம்ம ஏன் சிலை வைக்கல? அந்த சிலையை நம்ம என்ன செய்யக்கூடாது? உண்டாகக்கூடாது, பணிந்து கொள்ளக்கூடாது. அதனால தான் நம்ம அவங்க எல்லாரும் வணங்குவாங்க, இந்த 3 பேரும் வணங்கலை. இது தப்பான விஷயம். எப்படி இவங்க வணங்காமல் இருக்கலாம்? எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே. இந்த 3 பேர் மாத்திரம் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரை நோக்கி கும்பிடுறாங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. வாசியுங்கள் அந்த 13வது வசனம். அப்பொழுது ரொம்ப கோபம் அடைஞ்சுதான் பிரதம அந்த தேசாதிபதி தலைவர், ஜனாதிபதினு சொல்லலாமா? ஜனாதிபதியா? ஜனாதிபதி தானே. ரொம்ப கோபம் அடைஞ்சு, தலைவன் ரொம்ப கோபம் அடைஞ்சு என்ன பண்ணிட்டாரு? உக்கிர கோபம் அடைஞ்சு ரொம்ப கோபப்பட்டு யார் மேலே கோபப்பட்டாங்க? சாத்ராக் மேலே, மேஷாக் மேலே, ஆபேத்நேகோ மேலே என்ன செய்யுங்க? ரொம்ப கோபப்பட்டு அவங்கள கைது பண்ணிட்டு வாங்க, அழைத்து கொண்டு வாங்க. அழைத்து கொண்டு சும்மா அழைச்சிட்டு வருவாங்க. அவங்க கையில் என்ன செஞ்சுட்டாங்க? விலங்கு போட்டு என்ன செஞ்சுட்டாங்க? இழுத்துட்டு வந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து என்ன நடந்தது? விட்டபோது அவர்களை நோக்கி நான் வணங்கின சிலையை நீ ஆராதிக்கவில்லை, ஆராதனை செய்யாமல் போனாய். அதை நீ வணங்கவில்லை. மெய்தானான்னு கேட்டாங்க. அவங்க ஆமான்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அவங்க சொன்ன பதில் என்ன? அதில் என்ன சொன்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க? வாசிங்க. நாதசுரம், கிண்ணரம், வீணை. பாருங்க, இதெல்லாம் அவங்க அந்த சிலையை வணங்குறதுக்கு பெரிய இசை கச்சேரியை வச்சுருக்காங்க. என்னெல்லாம் வச்சுருக்காங்க? வீணை, எக்காலம், நாதசுரம், கிண்ணரம். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஒரே ஒரு ட்ரம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். நம்ம பிள்ளைகளெல்லாம் அந்த இசைக்கு என்ன செய்யணும்? பழக்கப்படுத்தணும், ஊழியத்துக்கு பழக்கப்படுத்தணும். அல்லேலூயா. கீபோர்டு வாசிக்க, பேடு, ட்ரம்ஸ் அடிக்க, கிட்டார் போட, ஸ்தோத்திரம், இந்த மாதிரி ஊழியங்களில் அவங்கள பழக்கப்படுத்தணும். அவங்க அழிந்து போகிற அந்த சிலையை வணங்குறதுக்கு அந்த சாத்ராக் ஆபேத்நேகோ என்ன செய்தான்? இப்படி செய்திருக்கிறான், விசேஷித்த காரியம் செய்திருக்கிறான். ஆனால் அழியாத தேவனுக்கு நம்ம அதிகமாக மகிமையை செலுத்தும்படியாக தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும்படியாக சொல்லுகிறார். வாசியுங்கள். தம்புரு, தம்புரு, இதுதான் தம்புரு. அப்படிதானே? இதுதானே தம்புரு. நம்ம தானே தம்புரு. அதுக்கு இன்னொரு பேர் தம்புரு. அல்லேலூயா. தம்புரு அடித்தார்கள், ட்ரம் அடித்தார்கள். தொடர்ந்து வாசியுங்கள். கேட்கும்போது தாழ விழுந்து வணங்கணும், பணிந்து கொள்ள வேண்டும். நல்லது. போனால் நடுவிலே போடப்படுகிறது. ஆமாம். 32ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. 20-22. ராணுவத்தை கொண்டு வந்தார். யாரு? அந்த அதிகாரி என்ன செஞ்சாரு?
சிலையை வணங்கணும்னா இராணுவத்தை வச்சு கட்டுறாங்க. அப்படின்னா பெரிய போலீஸ்காரங்களை வச்சு, பெரிய இராணுவ அதிகாரிகளை வச்சு கையில் விலங்கு போட்டாச்சு. கட்டுன்னா விலங்கு. எதுக்கு இந்த தண்டனை? விசுவாச பரீட்சை. என்ன பரீட்சை? விசுவாசத்தில் இப்படி அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே வந்தது. ஆனால் அவர்கள் உண்மையாய் இருந்தார்கள். யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உண்மையாக இருந்தார்கள், நற்சாட்சி பெற்றார்கள். நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் சூழ்நிலைகள் வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்கிறோமா? அந்த நேரத்தில் நம்ம நிறம் மாறிடுறோமா? வேற ஒரு காரியத்துக்காக நம்ம வார்த்தையை விட்டுறோமா? இல்லாட்டி நம்ம செயல்பாடு வேறு ஒரு விதமாக போய்விடுகிறதா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். இவர்கள் உண்மையாக இருந்தார்கள். அவர்கள் கைகளை கட்ட சொன்னார்கள். கட்டி 22ஆம் வசனம். ரெண்டு மடங்கு சூடு. இப்போ 7 வண்டி உரம், 7 வண்டி விறகு போட்டு கொளுத்திருந்தா 14 வண்டி விறகு போட்டு கொளுத்துற மாதிரி பெருசாக கொளுத்திட்டாங்க. கொளுத்தி அதில் இவங்க 3 பேரையும் தூக்கி போடணும். ஏன்னா இவங்க சிலையை வணங்கலை, ராஜா கட்டளையை மதிக்கலை, அதனால் இவங்க கொள்ளணும், இவங்க உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற எல்லாரும் இப்படி அரசு கட்டளையை மீறி நடப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே அந்த கட்டளை போடப்பட்டது. சூத்திரம் 26 வாசிங்க. பாருங்க, இங்க உள்ள தூக்கி போட்டாச்சு. அங்க 3 பேர் தான் தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட இராணுவ அதிகாரிகள், பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிலாம் இருப்பாங்களா, இவங்க உள்ள விழுந்து செத்து போயிட்டாங்க. தீயில தூக்கி போடுறது உள்ள கொண்டு போவாங்கல்ல, அவங்க செத்து போயிட்டாங்க. ஆனால் இந்த 3 பேரும் தீயில ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். 3 பேர் மாத்திரமில்ல, 4வது ஆள் ஒரு ஆள் இருக்கார். மூன்றில் இன்னொருவர் ஒரு ஆளை கூட சுற்றிட்டு இருக்கிறார். உடனே 4 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் ஒன்று புரிஞ்சுக்காங்க, நீங்கள் தேவனுக்காக விசுவாசமாக எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அங்கே நீங்கள் மட்டும் கிடையாது, தேவன் அதில் உங்களோடு கூட இருப்பார். கரங்களை தெரிவிக்க. ஆமென், ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போகிறாங்க. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிச்சயம் என்ன செய்யும்? நிறைவேறும். நமக்கு என்ன பொறுமை தேவைப்படுது? மற்றவர்களுக்கு பொறுமை அல்ல, விசுவாசத்தின் கனி, ஆவியின் கனியில் எப்படின்னு சொல்லப்படுது? நீடிய பொறுமை. நமக்கு நீடிய பொறுமை இருக்கிறதான்னு சோதிக்கிறதுக்கு தான் சில விஷயங்களை நமக்கு ஆண்டவர் காலம் தாழ்த்துகிறதாக சொல்லுகிறார். உங்கள் இருதயம் என்ன செய்ய கலங்கக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு காலம் தாழ்த்தப்படுகிற ஒவ்வொரு காரியம் இது கட்டி முடிக்கிறதுக்கான தேவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? செய்து விடுவார். ஆனால் நாம் இன்னும் ஆண்டவருக்குள்ளே பலனடைய வேண்டும் என்பதற்காக, நம்முடைய நீடிய பொறுமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் காலம் தாழ்த்துகிறார். ஒரு நொடியில் 1 ஏக்கரை கொடுத்துருவார். ஒரு நொடியில் 10 மாடியை கட்டி முடிச்சிடுவார். என்னெல்லாமோ அவர் செய்ய முடியும். ஆனால் நாம் விசுவாசத்தில் படிப்படியாக வளரணும், அதில் நற்சாட்சி பெற வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட பாடப்புத்தகத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும். இப்போ 5ஆம் கிளாஸ் பாடப்புத்தகம், 8ஆம் கிளாஸ் பாடப்புத்தகம், 12ஆம் கிளாஸ் பாடப்புத்தகம், 10ஆம் கிளாஸ் பாடப்புத்தகம், BA காரியங்கள், MA காரியங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பாடங்கள் பரீட்சைகள் இருக்கிறது. அதில் அவர்கள் வெற்றி பெற்றால் தான் அவருக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும், பட்டம் கிடைக்கும். அல்லேலூயா. இது போல விசுவாசிகளாகி நமக்கு, பரிசுத்தவான்களாகி நமக்கு, நீதிமான்களாகி நமக்கு விசுவாச பரீட்சை இந்த பாடப்புத்தகத்தில் அப்போ நமக்கு சோதனை வரும். அதில் நம்ம நீடிய பொறுமையாக இருந்து ஜெயம் பெற வேண்டும். அல்லேலூயா. அவன் தூக்கி உள்ளே போட்டாங்க. தூக்கி உள்ளே போட்டவன் கருகி செத்து போயிட்டான். ஆனால் இவர்களுக்கு ஒரு சேதமும் வரலை. இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? இந்த 3 பேரும் என்ன செஞ்சுருப்பாங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணியிருப்பாங்க? என்ன மாத்திரம் பண்ணியிருப்பாங்க? ஜெபம் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ண சொல்லி என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்.
ஆண்டவர் பிடிச்சிட்டு உள்ள ஆண்டவர் மகிமைப்படுத்துறாங்க. கர்த்தரை சோத்தரித்து ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறாங்க. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வேண்டுதல் கேட்டு ஜெயம் கொடுத்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வேண்டுதல் கேட்டு ஜெயம் கொடுத்தார். தீயின் நடுவே காத்து கொண்டார், தீங்க நீங்காது விடுவித்தார். தீயின் நடுவே காத்து கொண்டான், தீங்க நீங்காது விடுவித்தார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மென்மைப்படுத்துவாய், நித்தமும் சோத்தரிப்பாய். நீ என்னை மென்மைப்படுத்துவாய், நித்தமும் சோத்தரிப்பாய். ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் ராஜாவே, ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் ராஜாவே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. அந்த தீயில அவங்க விடுவிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. கரங்களை திரிகத்திர மகிமைப்படுத்துவோம். அங்க பாருங்க, இப்ப ராஜா தீக்கு பக்கத்துல வந்து வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு என்ன சொல்ற, கதவை பூட்டிடுவாங்க, தீக்குள்ள தூக்கி போட்டு தீ பயங்கரமா எரியும். ஒரு பண்ண உயரத்துக்கு பயங்கரமா எரியும். எல்லாரும் சுற்றி இருந்து வேடிக்கை பார்ப்பாங்க. தேசத்தின் மக்கள்லாம் சுற்றி இருந்து சாகரான பாருங்க தீயில என்ன அந்த சிலையை கும்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு என்ன ஆகி போச்சு, அவங்க தெய்வம் தான் பெருசா, இப்போ வந்து இப்போ அவங்க தெய்வம் வந்து காப்பாற்றுமா பாருங்க, இந்த செத்து போயிட்டாங்க அப்படின்னுட்டு எல்லாரும் அவங்கள தூஷித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் உள்ளுக்குள்ளே ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஸ்தோத்திரம் தேவனே அப்படின்னு துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அந்த ராஜா பார்க்குறாரு, என்னடா தூக்கி போட்ட 3 பேரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. தூக்கி போட்ட 3 பேரும் என்ன செய்றாங்க, ஆடிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அங்கே கூட ஒருவர் இருக்கிறார். ஆமென். நல்ல கவனிக்காங்க. விசுவாசத்தில் நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னார்கள். தேவன் உங்களுக்கு கூட தான் இருக்கிறார்கள், மறந்துடாதீங்க. அல்லேலூயா. ஏசாயா 41:10 சொல்லப்பட்டது போல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீ பயப்படாதே, எந்த சோதனைக்கு நீ பயப்படாதே, கலங்காதே. அல்லேலூயா. வாசிங்க 41. நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கேன்ப்பா, நான் உன் கூட தான் இருக்கேன். தீயை தூக்கி போட்டாங்களா, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு ஒரு ஆபத்து இருக்கிறதா, உன்னை எல்லாரும் கேலி பேசுறாங்களா, கிண்டல் பேசுறாங்களா, புறம் பேசுறாங்களா, உன்னை குறை சொல்றாங்களா, பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னுடைய கூட இருக்கிறேன். திகையாது, திகைச்சு போயிருக்கிறாரு. எல்லாரும் எல்லா சூழ்நிலையும் பாகத்தில் என்ன செய்ய, ஐயோ எல்லாரும் தூசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி திகையாதே, நான் உன் தேவன், நான் தான் உன் தேவன், நான் உன்னை இன்னும் பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன், உனக்கு கூட இருந்து உனக்கு வருகிற எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு உதவி செய்வேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், சகாயம் பண்ணும் கேடகம் நான் அப்படின்னு சொல்லி என்னுடைய வலதுகரம், என் நீதியின் வலதுகரம், அநியாயமா நீ அழிஞ்சு போக மாட்டாய், அநியாயமாய் நீ தோற்று போக மாட்டாய், அநியாயமாய் நீ கண்ணீர் வடிக்க மாட்டாய், என் நீதியின் வலதுகரம் உனக்கு நியாயம் செய்யும், நீதியா இருக்கும், அது உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் வெட்கப்பட்டு போவாங்க, எல்லாரும் லட்சியம் அடைவாங்க, துன்பத்தை அனுபவிப்பார்கள். உன்னோடு வழக்காடினவர்கள் நம்ம வார்த்தையினால சொல்லக்கூடாது, ஒன்றுமே இல்லாம போயிடுவாங்களாம். நமக்கு விரோதமா எழும்புகிற கூட்டம் என்ன செய்வாங்க,
ஒன்றும் இல்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதீர்கள். போராட்ட கொஞ்ச நாள் நீங்கள் ஒரு 10 வருஷம் உங்கள்கிட்ட போராடிட்டு இருந்திருக்கலாம், ஒரு 5 வருஷம் போராடிக்கிட்டு இருந்திருக்கலாம், ஒரு 2 வருஷம் போராடிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீங்கள் அவங்க தேடி பார்த்தாலும் இருக்க மாட்டாங்க. அவங்க காணாமல் போயிடுவாங்க. இல்பொருளாய் போவார்கள். போதும். அல்லேலூயா. எப்போ இந்த விஷயங்கள் நடக்குது? அவர் நம்ம கூட இருக்கும்போது. அல்லேலூயா. சாத்ராக் மேசாக்கோடு கூட இயேசு அங்கே உலாவினார். அந்த வசனத்தை வாசியுங்கள். வாசலில் நின்று உன்னதமான தேவனுடைய எத்தனாவது வசனம்? 26வது வசனம். உன்னதமான தேவனுடைய தாசன்மார்களே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, வெளியே வாருங்கள் என்றார். வெளியே வாருங்கள். இப்பொழுது அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளோ இப்ப பாருங்க, ராஜா பணிந்து கேட்டுக்கொண்டான், வெளியே வாருங்கள். மரியாதையா சொல்றோம், பெரிய கணம், பெரிய மரியாதை, ஐயா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுறேன். என்பவர்களே வெளியே வாங்க அப்படின்னு சொல்லல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே வெளியே வாருங்கள். வெளியே வாங்கடா, வெளியே வாங்கடாங்கிற சொல்ற வார்த்தைக்கும் வெளியே வாருங்கள் சொல்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவ்வளவு கனம் மகிமை தேவன் நம் மீது கொடுக்க, உலகத்திலே காண்பிக்க, நற்சாட்சியை உண்டாக்க, நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய, அவர் கூட இருந்து நம்மை காப்பாற்ற அவர் வல்லமை உள்ள தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலோ, அக்கினி அவர்கள் சரீரத்தின் மேல படவே இல்லை. அவர்களுடைய தலைமையில் கருகாமலோ, முடி கூட என்ன செய்யல, எரிஞ்சு போகல. ஆனா ஸ்தோத்திரம், சின்ன தீ பக்கத்துல நம்ம கையை கொண்டு போனா கூட நம்ம முடி எரிஞ்சு வலிக்குது இல்ல, வலிக்குது. ஆனா அவங்க முடி ஒன்றும் செய்யல, என்ன செய்யல, கருகவே இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுத்தார். விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில மகா பெரிய அற்புதங்கள், எண்ணி முடியாத அதிசயம், ஆராய்ந்து முடியாத, இதுதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். பாருங்க, முடியே கருகிறது, அது நடக்குமா? நடக்காது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம், ஒரு வல்லமை அவர்களை பாதுகாத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நற்சாட்சி பெற்றவர்களாக இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசியுங்கள். அவர்களுடைய சால்வைகளா? ஆமாம், இப்போ சால்வைகள்னா அவங்களுடைய வஸ்திரம், அங்க வஸ்திரங்கள், அவங்களுடைய எல்லா ட்ரெஸ்ஸும் சேதப்படவில்லை, எரியவில்லை, கருகவில்லை, அழிந்து போகவில்லை. அவர்கள் முழுமையாக இருந்தார்கள். தீ என்ற கறி நாத்தாடிக்கல. சில விஷயங்கள்ல பால் கூட அதிகமாக தீ எரிச்சுன்னா கருகி அந்த பால் சுண்டாகி ரொம்ப ஒரு மாதிரி ஆகி கறி நாத்தம் வரும். இதுதானே அக்கினி, அந்த கெட்டபாடு அடிக்கும். இவர்கள் மேலே எரிஞ்ச வாசனை எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. எப்படி பிடிச்சிட்டு வந்தவங்க, ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தவங்க இருப்பாங்களோ அந்த மாதிரி அந்த மனமும் வீசவில்லை. தொடர்ந்து வாசிக்கும் போது சாத்ராக் உடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், மேஷாக் அவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆபேத்நேகோ அவருடைய தேவனுக்கு. யார் சொன்னது? ராஜா சொன்னார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீ வேற யாரையும் வணங்கக்கூடாது, என் சிலையை தான் வணங்கணும்னு சொன்ன சட்டம் இப்போ அந்த தலைவனை, சட்டம் போட்ட தலைவனை, அது யாருன்னு தெரியல, ஆனா சொல்றாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவனுக்கு. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில நீங்க வணங்குகிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அநேகர் மாற்றப்பட போறாங்க. உங்க குடும்பத்தில் உள்ளவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் சந்ததி, உங்களுடைய பரம்பரை, உங்களை சார்ந்த எல்லாரும் மாற்றப்பட போறாங்க. ஒரு மாற்றம் உருவாக போகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்கள் மூலமே கர்த்தர் செய்ய போகிறார். நமக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? விசுவாசம், நம்பிக்கை, உறுதியான விசுவாசம். இந்த விசுவாசமாகிய வரம், இந்த விசுவாசமாகிய கனி, தேவனால் கூடும் காரியமாகிய இந்த விசுவாசம்
நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு நேரம் முடிஞ்சிட்டு 39 வாசிங்க, 30 வாசிங்க, 29 39 வாசிங்க, 29 30 வாசிங்க. ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிறேன். யாரும் தூஷண வார்த்தையை சொல்லக்கூடாது. இயேசுவுக்கு விரோதமாக எந்த மனுஷனும் என்ன செய்யக்கூடாது? தூஷண வார்த்தை சொல்லக்கூடாது. யாராவது அப்படி சொன்னா அவங்கள வெட்டி போட்டுறணும் அப்படின்றாரு. எப்படி அப்படி தலைகளை மாறிட்டு பாருங்க. சிலையை வணங்காதவனை தீயில தூக்கி போட்டு கொண்டுறணும்னு சொன்னாங்க. இப்போ அதே வாய் என்ன செய்யுது? மாற்றி பேசு. என்ன சொல்லுது? யாராவது இயேசு கிறிஸ்துவ தூஷணமாக பேசுனா என்ன செஞ்சிருங்க? துண்டிக்கப்படணும், வெட்டி போட்டு அவங்க காலி பண்ணிடு, சோழி முடிச்சிடு, அவங்கள கொலை செஞ்சு போட்டுடலாம். அரசாங்கத்தில் அப்படி ஒரு சட்டத்தை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சட்டத்தை அந்த ராஜா சொன்னான். 30வது வசனம். பாபிலோன் தேசத்தில் அவர்களுக்கு என்ன செய்தது? உயர்த்தினான். அல்லேலூயா. நீங்கள் உயர்த்தப்பட வேண்டியவர்கள். நீங்கள் விசுவாசத்திலே தேவனுக்கு பிரியமாயிருந்து, விசுவாசத்திலே பொறுமையாயிருந்து, விசுவாசத்திலே நீங்கள் இன்னும் அதிகமாய் ஜெபித்து, நீங்கள் விசுவாசத்திலே தேவனுக்குள்ளே பலன் கொண்டு, நீங்கள் விசுவாசத்திலே ஆண்டவரோடு நடந்தால் தேவன் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். முதல்ல என்ன செய்தார்? அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஜெபிக்கிற பக்தி வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கையை கொடுத்தார். இரண்டாவது என்ன செய்தாங்க? தீயில தூக்கி போட்ட பிறகு தேவன் அவர்களோடு கூட இருந்தவர்களை பாதுகாத்தார். மூன்றாவது என்ன செய்தாங்க? தேசத்தில் அவர்களை என்ன செய்தார்? உயர்த்தினார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம மீண்டுமாய் சொல்லலாம். ஸ்தோத்திரம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தோடு இருந்தால், சொல்லுங்க, விசுவாசத்தோடு இருந்தால் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடும் காரியம். அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கணுங்க. உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் அசுத்தத்துக்கும் நம்ம பிரியமா இருந்து மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விசுவாசத்தை, நீதியை, பரிசுத்தத்தை, மேன்மையை இழந்துடக்கூடாது. தேவன் உங்களை உயர்த்தும்படிக்குத்தான் இந்த விசுவாச பாதையில் என்ன செய்றாரு? நடத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் என்னை உயர்த்துவார். சொல்லுங்க. கர்த்தர் என்னை பாதுகாப்பார். கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். எங்களுக்கு செய்வார். எங்கள் சபைக்கு செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு முறை அந்த சரணத்தை பாடிடுவோமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வேண்டுதல் கேட்டு ஜெயம் கொடுத்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வேண்டுதல் கேட்டு ஜெயம் கொடுத்தார். தீயின் நடுவே காத்து கொண்டார், தீங்கணிகாது விடுவித்தார். தீயின் நடுவே காத்து கொண்டார், தீங்கணிகாது விடுவித்தார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை நன்மைப்படுத்துவார், நித்தம் தோற்றரிப்பார். நீ என்னை நன்மைப்படுத்துவார், நித்தம் தோற்றரிப்பார். அல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியமானது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமையே விசுவாசித்து அவருக்கு கொடுத்த பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். உம்மோடு சேர்ந்து நடக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்க வேண்டும்.
எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்களை உயர்த்த வேண்டும் ஆண்டவரே. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தும். உடைய பிள்ளைகள் எத்தனையோ விதத்தில் சோர்வாய், எத்தனையோ விதத்தில் மனதில் கஷ்டமாய் வேதனையாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். உயர்வு வருவதாக, பாதுகாப்பு உண்டாவதாக. கூட நடந்து நீர் ஒவ்வொருவரையும் மாற்றி தேற்றுவீராக. விசுவாசத்திலே பெருக உதவி செய்யும். அந்த வரம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நடத்துவதாக, ஜெயம் பெறச் செய்வதாக. அந்த ஆவியின் கனி கொடுக்கிற உடைய பிள்ளைகளாக, பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக. தொடர்ந்து ஆசீர்வதியும். சபையை ஆசீர்வதியும். சபையின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். விசுவாச பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா வீடுகளிலும் தேவ ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். காலவெள்ள கர்த்தர் நம்மோடு கூட பேசினதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய நாமத்தை நாம் பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கான விஷயத்தை நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். பிரசாந்தி பாட்ட போகிறீங்களா? பாட்டு பாடுங்க. பாட்டு எடுத்து வரியா? ப்ரைஸ்